ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, நவம்பர் 25, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி இப்போ 1-2 காலை வரை, விடியற்காலை வரை தசமி, பின்னர் ஏகாதேசி, நட்சத்திரம் உத்திரம் 1-24 காலை வரை, பிறகு அஸ்தம், யோகம் விஷ்கம்பம் 1-11 இரவு வரை, அதன் பின் பிரித்தி, கரணம் மனசை 1-39 காலை வரை, பிறகு பத்திரை 1-2 காலை வரை, பிறகு பவம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மேல் நோக்கு நாள் தேய்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, குளிகை 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரம், சூரிய உதயம் 6:01, கரணம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. இன்றைக்கு கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம், தேய்பிறை தசமி தினம். இன்றைக்கி கரிநாளாக இருந்தாலும் திருவெண்காடு, திருக்கழுகுன்றம், திருவாடனை, திருக்கடவுர் இத்தலங்களில் 108 சங்காபிஷேகம். அதனால் இன்றைக்கி யாருக்கு விசேஷம் அப்படின்னா, என் பெருமாள் சிவபெருமானுடைய முக்கியமான நாள். இன்றைக்கி சோமவாரம், விசேஷமான சோமவாரம். சிவபெருமானுக்குரிய, ரொம்ப சிவபெருமான் திருப்தி அடையக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா அது சோமவார விரதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமவாரம் திங்கக்கிழமை முதல் ஆரம்பித்து அது முடியும். அந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த விரதம் இருக்கலாம். அந்த அதுக்கு உகந்த தினம், சிவனுக்கு உகந்த நிறம் அந்த சோமவார விரதம். இந்த சோமவார விரதம், சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் அப்படிங்கிறது அர்த்தம். சந்திரனுக்கு இன்னொரு பெயர் அப்படிங்கிறது சோமன் அப்படின்னும் சொல்லலாம். முதன்முள்ள சந்திரனை அனுஷ்டிக்கிறது, அதன் காரணமாக சோமவார விரதம் அப்படின்னு இந்த சாஸ்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி கேட்ட வரம் தரக்கூடிய இந்த சோமவார விரதத்தில் இந்த திங்கக்கிழமை தொடங்கி ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் கண்டிப்பாக சோமவார விரதம் இருக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆவணி, மார்கழி முதலான மாதங்கள் முதல் திங்கக்கிழமையில் தொடங்கலாம். இந்த சோமவார விரதம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு முறை தட்சன் சாபத்தில் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான். தன் சாபம் நீங்க, நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தில் அனைத்து திங்கக்கிழமை சிவபெருமானை நினைச்சு விரதம் அனுஷ்டிக்கும் போது அதை அகமகிழ்ந்து சிவபெருமான் அவனுக்கு தட்சனின் சாபத்திலிருந்து விமோசனம் அளித்தார். இந்த சிவபெருமானுடைய அருளால் நோய் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியத்துடன் நவகிரகங்களில் ஒருவரானார். அந்த காலகட்டத்தில் அந்த சந்திரன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, சந்திரன் பெயரால் தோன்றிய சோமவாரம் திங்கக்கிழமை, சோமவார விரதத்தின் மகிமையால் பெருமாள் ஜடாமுடியில் இளம்பிறையாக அமரும் பாக்கியம் பெற்றான். அது சோமவாரம் இருந்ததுனால சிவனுடைய ஜடாமுடியில் சந்திரன் இருக்கக்கூடிய அருளை பெற்றார். சந்திரனை தனது முடியில் சூடி அருளிய சிவபெருமான் சந்திரசேகரர், சந்திரமௌலீஸ்வரர், சோமசுந்தரர், சோமநாதர், சாசாங்கசேகரர், சசிதரர், சசிமௌலீஸ்வரர், சசிசேகரன் அப்படின்னு வழிபடுறாங்க. சோமவார தோறும் பூஜை செய்து விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் அவ்வாறே அருளினார். 12 ஜோதிர் லிங்கங்களுக்குள் ஒன்று சோமநாதம் என்ற இடத்துல சந்திரன் சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து அவருடைய ஜடாமுடியில் இளம்பிறையாக அமர்ந்தான் என்பது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமை தொடங்கி திங்கள் அன்று அந்த விரதத்தை முடியணும். ஆண் பெண்கள் இருவரும் கடைபிடிக்கலாம்.
திங்கட்கிழமை விடியற்காலை எழுந்து குளித்து பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் பாயசம் அப்படிங்கிற நிவேதம் செய்து சிவாஷ்டகம் புராணம் படிக்கிறது, சிவ அஷ்டசோத்திரத்தை படிக்கிறது. பிறகு கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வில்வத்தாலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபடுறது. கோவிலுக்கு வர அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை கொடுக்கலாம். கோவிலுக்கு வருகின்ற ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து அவங்களை வணங்கி ஆசி பெறலாம். இந்த விரதம் மேற்கொள்வார்கள் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா குறைஞ்சபட்சம் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. விரதம் மேற்கொள்ள அன்றைக்கி முழுவதும் உபவாசம் இருக்கிறது நல்லது. வேலை தொழில் போன்றவற்றை ஈடுபாடு உள்ளவர்கள் 3 வேளையும் உப்பில்லாத உணவு சாப்பிட்லாம். இல்லை பால் பழம் அப்படிங்கிறது உண்ணலாம். பின் மாலை வேளைகளில் சிவனுக்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடும் போது இந்த நாளில் ஒரு வேளையாவது உணவருந்தாமல் இருப்பது நன்மை பயக்கும். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, திருமணமாகாத ஆண் பெண்ணுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதி மீண்டும் ஒன்று சேருவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறும். தாயாருக்கு ஏற்படும் உடல் பாதிப்புகள் நீங்கும். கணவன் மனைவி இருவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அன்றைய தினம் முழுவதும் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். திருச்சிற்றம்பலம். வாழ்க்கையில் இந்த விரதத்தை இருக்கிறவங்க ஒரு பெரு கிடைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு என்ன டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருச்சு, இதெல்லாம் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக டெக்னாலஜியே ராகு சம்மந்தப்பட்டது, சிவபுவர் பரம் சம்மந்தப்பட்டது தான். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி வேணும், டிப்ரெஷன் இல்லாத வாழ்க்கை வேணும். அப்போ இந்த மன நிம்மதி கிடைக்க சந்திர வழிபாடு, நம்ம மதி வேலை செய்யவே சந்திர வழிபாடு. இந்த சோமவாரம் இருக்கிறது அவ்வளோ நல்லது, விசேஷம். அன்னைக்கு நாய்க்கு சாப்பாடு வச்சிங்கன்னா கூட அது புண்ணியத்தில் சேரும், அவ்வளோ நன்மை கொடுக்கும். அதுக்குன்னு நிறைய கதைகள் இருக்குது. பின்வரும் பதிவுகளில் நான் ஒவ்வொரு சோமவாரத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் சோமவார சிறப்புகளை பற்றி சொல்ல. இப்போ இன்றைய ராசி பலன்களை நமக்கு தெரிந்து கொள்வோம். மேஷ ராசிக்காரங்க, இன்றைக்கி மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி வருகின்றது. அதை நல்லா பிடிச்சிக்கணும். உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறத விட அதிகமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். பயன்படுத்திக்கும் போது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுப்பார். மேன்மைகள் அதிகம் மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் வெற்றி. தோல்வியை கண்டு பயந்து இல்லாமல் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து வகையிலுமே முயற்சிகளை இருப்பின் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்குது. இன்றைக்கி மாலை வேளைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது மிகமான உத்தம பலனை கொடுக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சிவனை வழிபடும் போது சிகப்பு துணியை எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணி சிவனுக்கு சாற்றி வருவது மிகப்பெரிய நற்பலன்களை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுப்பார். மேஷ ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க, நேர்மையான உங்கள் சிந்தனைகளால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை குவியக்கூடிய நாள். யோசிக்காமல் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சதெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கிரெடிட் லோன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி கேட்ட இடத்துலலாம் லோன் ப்ராசஸ் ஆகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். கொஞ்சம் சிறு தொழில்கள்லேயும் உத்தியோகத்தில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. தனவரவு அப்படிங்கிறது மிக திருப்திகரமான நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டு. மாலை வேளைகளில் சிவ வழிபாடு, வெள்ளை துணியை சாற்றி சிவனுக்கு வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சந்திரனையும் வழிபடுறது நல்ல ஒரு யோசனைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். பிரம்மாண்ட வெற்றிகளை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க, கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சிந்தனையால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். கொஞ்சம் யோசித்து செயல்படுவீங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஃப்யூச்சரை பற்றி ப்ரெசண்ட்டை பற்றி நிறைய யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளுன்னு சொல்கிறத விட வெற்றிகரமான நாளும் சொல்லலாம். யோசித்து கவனமாக செய்யும் போது நிறைய வெற்றிகள், உத்தியோகத்தில், தொழிலில், மற்ற துறைகளில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய நல்ல நாள்.
இன்றைக்கி யோசிக்காமல் எந்த விஷயமும் பண்ணாமல் மாலை வேளைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பச்சை நிற துணியை தானம் கொடுத்து சிவபெருமானுக்கு இன்றைக்கி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. சந்திர வழிபாடும் பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம். நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் நல்ல மாற்றம். டாக்டர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு தன விஷயங்கள், பிராப்தங்கள், செல்வாக்கு அப்படிங்க உயர்நிலை இருக்கும். இராணுவத்திலையும் காவல்துறையிலும் இருக்கக்கூடியவங்க மதிநுட்பத்தினால் மேலதிகாரியின் ஆதரவு மற்றும் வெகுமதிகள் கிடைக்கும். நிறைய பேர் இன்றைக்கி எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ப்ராஃபிட்டபிளான டே. அன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு சந்திர வழிபாடு மாலை வேளைகளில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை சிவபெருமானுக்கு சாற்றி சந்திரனுக்கும் சாற்றி வழிபடுவார இன்றைக்கி மிக நல்ல நாளாக, கண்டிப்பாக அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். சிவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க மிகவும் கடினமான ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கடினமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. இன்றைக்கி சில விஷயங்களில் மனசில் தோன்றி மறையும். மறதியினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி மாற்றங்களும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. உத்தியோகத்தில் இருக்க ஐடி ஃபீல்டு செக்டாரில் இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, யுஏஇ யூஎஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பலன்கள் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி வீடு தேடி வரும். நல்ல விஷயங்கள் நடந்தேறும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு நல்ல மாலை வேளைகளில் சிகப்பு துணி சாற்றி சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்களுக்கு சாதனை அப்படிங்கிறது படைக்கக்கூடிய நீங்கள் சில சோதனைகளும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வரும். இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறது சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்வீர்கள். நிறைய பேர் உழைப்பு அப்படிங்கிறது போட்டும் சில உன்னதமான நிலை இல்லை அப்படிங்கிறத வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் மாறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய மேலதிகாரிகள் ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்துவார்கள், சில இடையூறுகளையும் பண்ணுவார்கள். அதெல்லாம் நீங்கள் பெருசாக மனசில் வைக்காமல் அன்றாட வேலைகளை கவனமாக செய்வதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் பச்சை நிற உடை ஆணை அதை சிவபெருமானுக்கு தானம் பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். துலாம் ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். வெற்றி வாகை சூடுவீர்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஜெயிச்சு காட்டுவீங்க. மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை எல்லாம் சரியாகக்கூடிய நல்ல நாள். யோசிக்காமல் செஞ்ச விஷயத்தில் இன்றைக்கி யோசித்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறுவீங்க. அனைத்து வகையிலுமே வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி எதுவுமே யோசிக்காமல் செயல்பட மாட்டீங்க. மற்றபடி எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பொறாமை போட்டி அப்படிங்கிறதுல அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தகர்த்து எறிய வேண்டும். இன்றைக்கி வியாபாரத்தில் முன்னேற்றம், பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ், புது ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக ஜெயம் உண்டாகும். இன்றைக்கி துலாம் ராசி கடவுள் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க போட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மென்டாலிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பாயிண்டில் தான் இருக்கும். யோசிக்காமல் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுதான் விஷயம்.
இன்றைக்கி விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட போட்டி போட தவிடு பொடி ஆகும். பகையாளிகள் எல்லாம் மிரண்டு போவார்கள். உங்களோட விஷயங்கள் எல்லாமே யோசிக்காமல் நீங்கள் செய்கிற விஷயம் கூட இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பிராப்தம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு போவீங்க. இன்றைக்கி அதுக்கு அச்சாணியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கி மாலை பொழுதுகளில் கண்டிப்பாக சிகப்பு ஆடையை தானம் செய்வது ரொம்ப நல்லது. அதுவும் சிவபெருமானுக்கு சாற்றுவது இன்னும் உத்தமமான நல்ல பலனை கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்க உறுதியுடன் செயல்பட்டு மிகப்பெரிய உச்சத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகள் உங்கள் வசமாகும். ஜனவசியம் பொருள் வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பொருட்களை ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள். உங்களுடைய முயற்சி அதன் பிறகு அதற்கான தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப யோசித்து செய்யுங்க அப்படின்றதெல்லாம் விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். மாலை வேளைகளில் மஞ்சள் துணியை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய மேன்மை பலன்கள் கிடைக்கும். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க ஓய்வு உழைப்பின்றி உழைக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி சிறிது கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறதுக்கு வரும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போவீங்க. ஐஃபையான லைஃப்பை இன்றைக்கி லீட் பண்ணணுன்னு நினைப்பீங்க. நிறைய பேர் கார்ப்பரேட் கம்பெனிக்கெலாம் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரோக்ரஸ் கிடைக்கும். நல்ல விஷயம் ரிசல்ட்டாக கிடைக்கும். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். சில பேருக்கு மன உளைச்சல் மன நிம்மதி இல்லாமல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸு உங்களை பற்றி ஒரு சின்ன மெடிடேஷன் போட்டால் இன்றைக்கி ரொம்ப வெற்றிகள் அதிக குவிப்பீர்கள். இன்றைக்கி மாலை நேரங்களில் கருப்பு உடையை சனி பகவானுக்கு சாற்றி சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் வழங்கி அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்திர வழிபாடும் பண்ணிக்குங்க. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். எண்ணிய செயல்கள் எல்லாம் இனிதேறக்கூடிய நாளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யோசிக்காமல் இன்றைக்கி செய்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாறுவீங்க. அதனால் புது முயற்சிகளை எடுக்கிறது தவிர்க்கிறது, புது விஷயங்களை பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. நிறைய புதுசாக யோசிப்பீங்க, ஆனால் புதுசாக செயல்படுத்தாதீங்க. இன்றைக்கி ஒரு 2 நாள் போகட்டும், அது செய்யலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமனால புது விஷயங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள். அன்றாட பணிகளுக்கு தடை வராமல் இருக்க விநாயகர் வழிபாடை பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்து மாலை வேளைகளில் சிவ வழிபாடு பண்ணி சந்திர வழிபாடு பண்ணுங்கள். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சந்திரனை வழிபடும் போது நல்ல மதிநுட்பத்தை அது கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கி மாலை பொழுதுகளில் இது செய்யுங்க. மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான சூழ்நிலையே அமையும். வெரி குட், வெரி நைஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். நட்பு அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது சாதாரண கிடையாது. நம்மளை யாரோ எங்கேருந்தோ பிறந்து வந்து நம்மளோட இணைங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இந்த அற்புதம் அப்படிங்கிறது நிகழ்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயமும் அந்த நட்பு கொடுக்கும், கெட்ட விஷயமும் நட்பு கொடுக்கும். ஆபத்து காலங்களில் நட்பு உணர்றது அப்படிங்கிறது இந்த காலங்களில் தெரியும். மீனராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி ஆனிவர்சரி, பர்த்டே ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் கலந்துப்பீங்க. மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதற்கான அனைத்து வகையிலுமே மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நமோ நாராயணாய். நன்றி.